கிட்டத்தட்ட 1,30,000 பேர், 91 சட்டமன்ற தொகுதி, தமிழ்நாட்டினுடைய ஒரே ஒரு ஜோன். ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் திரும்பி பார்க்க வச்சிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின். கிளை, வார்டு, பாகம், ஒன்றிய, நகரம், பகுதி, பேரூர், இப்படி இளைஞர்களில் இருக்கக்கூடிய எல்லா அமைப்பாளர்களையும் துணை அமைப்பாளர்களையும் ஒரே கோட்டில் உதயநிதி அவர்கள் நிறுத்தி இருக்கிறார். வர 2026 தேர்தலில் திரு உதயநிதியுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன? எதுக்காக இந்த மண்டல கூட்டங்கள் நடந்திருக்கு? திருவண்ணாமலை கூட்டத்தினுடைய வெற்றி என்ன? வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். பாஷா படத்துல ரஜினிகாந்த் சொல்வார்ல, கண்ணா இங்க கொஞ்சம் திரும்பி பாரு அப்படின்னு வில்லனை பார்த்து அவர் சொல்வார். அதே மாதிரி தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர், திமுகவினுடைய இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கொஞ்சம் திருவண்ணாமலை திரும்பி பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணியிருக்கிறார். வர 2026 தேர்தல் இருக்கு இல்லையா, இந்த தேர்தலை மையமா வச்சு திமுகவினுடைய இளைஞரணி கிரவுண்ட்ல என்ன வேலை பார்த்துட்டு இருக்கு, நாங்க எப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு ட்ரைலர் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. திருவண்ணாமலையில ஒட்டுமொத்தமா 1,30,000க்கும் அதிகமான இளைஞரணி நிர்வாகிகளை கொண்டு இறக்கி இருக்கிறாரு. இது ஏதோ ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டிலிருந்து வந்த நிர்வாகிகள் கிடையாது. தமிழ்நாட்டில் வட பகுதியில், குறிப்பாக 91 சட்டமன்றங்கள் இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்கு பாத்தீங்களா, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், மக்கள் எல்லாம் கிடையாது, வெறும் நிர்வாகிகளே இவ்வளவு பேரு. இதே மாதிரி இன்னும் 3 மண்டலங்கள் இருக்கு, வடக்கு, தெற்கு, மேற்கு, டெல்டா அப்படின்னு. ஒட்டுமொத்தமா திமுகவினுடைய ஸ்ட்ரக்சர்ல இளைஞரணி இது மாதிரியான 4 மண்டலங்களை வச்சிருக்காங்க. இந்த 4 மண்டலத்திலையும் பாத்தீங்க அப்படின்னா கிளை, அது இல்லாம வார்டு, இதுக்கான அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள், இது மட்டும் இல்லாம பாகத்துக்கான அமைப்பாளர்கள், இத்தோட சேர்த்து ஒன்றியம், நகரம், பகுதி, பேரூர், இதனுடைய துணை அமைப்பாளர்கள், இப்படி ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளுக்கும் இளைஞரணி பொறுப்பாளர்களை இறக்கி விட்டுருக்காங்க. குறைஞ்சபட்சம் ஒரு சட்டமன்ற தொகுதிக்குள்ள 2250 பேருக்கு மேல 35 வயசுக்கு குறைவான இளைஞர்கள் பொறுப்பாளர்களா மட்டுமே இருக்கிறாங்க. இப்படி ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அமைப்பாளர், துணை அமைப்பாளர், இவங்களை தனித்தனியா மீட் பண்ணி கிரவுண்ட்ல என்ன வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கறது குறித்து இளைஞரணி ரொம்ப ஷார்ப்பா சில வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. சில பேர் சொல்றாங்க, விஜய் வந்துட்டாரு, விஜய் வந்த உடனே ஒட்டுமொத்த இளைஞர்களும் விஜய்கிட்ட போயிட்டாங்க, அதுக்கு பயந்துதான் திமுக நிறைய வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இது மாதிரியான இளைஞரணி, இது மாதிரியான பொறுப்பாளர்கள், இது மாதிரியான துணை அமைப்பாளர்கள், இந்த கட்டமைப்பு காலங்காலமா திமுகவினுடைய இளைஞரணிக்கு இருக்கு. இது ஏதோ இன்னைக்கு நேத்து விஜய்க்கோ இல்ல மத்தவங்களுக்கோ பயந்து உருவாக்கப்பட்ட கட்டமைப்பு இல்ல. கடந்த 45 ஆண்டுகளாக படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா இந்த இளைஞரணியினுடைய இந்த கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. இப்ப குறிப்பா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதுக்கு தலைமையேற்றதுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய எழுச்சி நடந்திருக்கு. விஜய் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே திமுகவினுடைய இளைஞரணிக்கு தலைவராக பொறுப்பேற்ற அவர் தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதிகளிலும் கலைஞர் நூலகத்தை உருவாக்கிட்டு இருக்கிறார். அதுல இப்ப 100 தொகுதிகளுக்கு மேல நூலகத்தை உருவாக்கிட்டாங்க. மார்க்சிய தத்துவங்கள், அம்பேத்கரிய தத்துவங்கள், திராவிட தத்துவங்கள், பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ், ஏங்கல்ஸ், மாவோ, ஸ்டாலின் அப்படின்னு எல்லா புத்தகங்களையும் அந்த நூலகத்தில் இறக்கி வச்சிருக்காங்க. அங்க குறிப்பா புது புது வாசகர் வட்டங்கள்லாம் உருவாக்கி நிறைய புத்தகங்களை அறிமுகம் பண்ணி பல கூட்டங்களை நடத்திட்டு இருக்காங்க. இந்த கூட்டம் ஏதோ இன்னைக்கு நேத்து நடக்கல, இந்த விஜய பார்த்தெல்லாம் நடக்கல, அவங்க இந்த வேலையை கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க. இது மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு பேச்சு போட்டி நடத்தி சித்தாந்த ரீதியாக எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய நல்ல பேச்சாளர்களை 200க்கும் அதிகமானவர்களை தேர்வு செஞ்சு வச்சிருக்காங்க. இந்த இளைஞர்களையும் ஏற்கனவே இருக்கக்கூடிய திமுக இளைஞரணி நிர்வாகிகளையும் வைத்து தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதிகளிலும் இந்தி எதிர்ப்பு, டீலிமிட்டேஷன், அது மட்டும் இல்லாம நிதி பகிர்வு, இதுல என்ன சிக்கல் இருக்கு அப்படின்னு பொதுமக்களுக்கும் இளைஞர்களுக்கும் நடத்துற மாதிரி கண்டன கூட்டங்கள் போட்டு அதுல மிகச்சிறந்த உரையை நிகழ்த்தி இருக்கிறாங்க. ரொம்ப தெளிவா சொல்ல போனா எப்படியெல்லாம் அந்த பாஜக அரசாங்கம் இந்தி திணிப்பை செய்யறாங்க, டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற பேர்ல தமிழ்நாட்டினுடைய எம்பிக்களை எப்படி குறைக்க போறாங்க, நமக்கு காலங்காலமா கொடுத்துட்டு இருக்கக்கூடிய நிதியை ஏன் தரமாட்டுக்கிறாங்க, எத்தனை லட்சம் கோடி தரமாட்டுக்கிறாங்க, இதனால தமிழ்நாடு என்ன பாதிப்படைகிறது அப்படிங்கிறது சாதாரண சின்ன பசங்கள்ல இருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் மிக எளிமையாக இதை எடுத்து சொல்லி தமிழ்நாடு முழுக்க மக்கள்கிட்ட இதை கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம இளைஞரணிக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதுக்கு பிறகு முத்தமிழறிஞர் பதிப்பகம் ஒரு பதிப்பகத்தையே உருவாக்கி திராவிட இயக்க வரலாறு குறித்து சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் தெரிஞ்சுக்கிற மாதிரி பல கேட்டகரைசேஷன்ல புது புது புத்தகங்களை கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம முரசொலி பத்திரிகையில கடைசி ஒரு பக்கத்துல முரசொலி பாசறை அப்படின்னு சொல்லிட்டு இடஒதுக்கீடு வரலாறு இருந்து திமுக வரலாறு வரைக்கும் திராவிட இயக்கத்தினுடைய ஒட்டுமொத்தமான பரிணாமங்களையும், அதனுடைய வளர்ச்சியையும், அதனுடைய போராட்டத்தையும், அதனுடைய வெற்றியையும் தொடர்ச்சியா எழுதிட்டு வர்றாங்க. இதனுடைய ஒரு முக்கியமான நிகழ்ச்சியா தான் பாத்தீங்க அப்படின்னா சென்னையில வள்ளுவர் கோட்டத்துல அறிவு திருவிழா அப்படின்னு 50க்கும் அதிகமான பதிப்பகங்களை கொண்டு வந்து இறக்கி முற்போக்கு புத்தக கண்காட்சியை நடத்தினாங்க. இந்திய வரலாறுலேயே ஒரு அரசியல் இயக்கம் முற்போக்கு புத்தக கண்காட்சியை நடத்தின ஒரே இயக்கம் திமுகவினுடைய இளைஞரணி தான். அங்க 40க்கும் அதிகமான மிக முக்கியமான பேச்சாளர்கள் வந்து பேசினாங்க. காலத்தின் நிறம் கருப்பு சகப்பு அப்படின்னு திமுகவினுடைய 75 ஆண்டு கால வரலாறு பேசுற மாதிரி ஒரு அற்புதமான புத்தகத்தை அவங்க கொண்டு வந்தாங்க. அப்ப இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா எடுத்து வச்சு பார்க்கும்போது 2026 தேர்தல் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில்
கிரவுண்ட் லெவல்ல இருக்கக்கூடிய இளைஞர்கள் வரைக்கும் எப்படியாவது திராவிட இயக்க சித்தாந்தத்தை வேரூன்ற வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே திமுகவினுடைய இளைஞரணி ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் இங்க சொல்லிட்டு இருக்காங்க, நடிகர்கள் வந்துட்டாங்க, அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கிரேஸ் இருக்கு, ஒட்டுமொத்தமா இளைஞர் ஓட்டலாம் அந்த பக்கம் தான் போகும் அப்படிங்கிறாங்க. விஜய் ஏதோ ஒரு கூட்டத்துக்கு வெளியே வந்தா உடனே அந்த இடத்துல ஒரு 5000 பேர் 10,000 பேர் இளைஞர்கள் பயங்கரமா கூடி ஆவுன்னு கத்தி ரகலை பண்றது ஒரு மிகப்பெரிய விஷயமா காமிக்கிறாங்கல்ல. திமுகவுல 234 தொகுதியிலையும் ஒவ்வொரு தொகுதிக்குள்ளேயும் 2250 பேருக்கு மேல இளைஞரணியுடைய பொறுப்பாளர்களா இருக்கிறாங்க. அதுல ஒரு மண்டலத்துல மட்டும் 1,30,000 பேர்த்த திருவண்ணாமலையில கூட்டு வந்து ஒரு கூட்டத்தை போட்டு காமிச்சிருக்கிறார். இந்த கூட்டம் அப்படிங்கிறது யாரும் அங்க போறவங்க வர்றவங்கலாம் பிடிச்சிட்டு எல்லாம் வரல. ஐடி கார்டு போட்டு ப்ராப்பரா கட்சியினுடைய காலங்காலமா நிர்வாகியா இருக்கக்கூடிய 35 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய கூட்டம் அது. திமுக கட்சியினுடைய இளைஞரணியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுடைய கூட்டம். இதே மாதிரி இன்னும் 3 மண்டலத்துக்கு அவங்க நடத்த போறாங்க. அப்ப ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு முழுக்க 5 லட்சம் பேருக்கு அதிகமா இருக்கிறாங்க. இப்படி ஒரு தொகுதிக்கு 2250 பேருக்கு மேல இருக்கக்கூடிய இந்த நிர்வாகிகள் குறைஞ்சபட்சம் அவங்களுடைய கூட படிச்சவங்க, தெரிஞ்சவங்க, நண்பர்கள் சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் 50 பேருக்கு அவங்க தொகுதியில ஓட்டா மாத்தினா கூட கிட்டத்தட்ட 1,12,000 ஓட்டுக்கு மேல இந்த இளைஞரணியினுடைய நிர்வாகிகள் மட்டுமே உருவாக்குவாங்க. பெரும்பாலான தேர்தல் வெற்றி தோல்வி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 50,000 ஓட்டுக்குள்ள தான் இருக்கும். அந்த ஓட்டை இந்த இளைஞரணியுடைய பொறுப்பாளர்கள் எப்படியாவது கேப்சர் பண்ணி கேன்வாஸ் பண்ணி உள்ள கொண்டு வந்துருவாங்க அப்படிங்கிறது தான் இதுல முக்கியமான ஸ்ட்ராட்டஜியே. ஒரு ரசிகரோ, ஒரு தலைவரோ, ஒரு பேச்சாளரோ ஒரு மேடைக்கு வரும்போது கைதட்டி ஆரவாரப்படுத்தி ஒரு மிகப்பெரிய கூட்டம் இருக்கிற மாதிரி புகைப்படங்களை போட்டு வீடியோக்களை போட்டு அதுக்கு பின்னாடி மியூசிக்கை போட்டு பந்தா எல்லாம் பண்ணுவாங்கல்ல. அப்படியெல்லாம் பந்தா பண்ணா கூட ஏன் பல கட்சிகள் நீங்க ஜெயிக்கவே முடிய மாட்டேங்குது அப்படின்னா கட்டமைப்பு. அதாவது இந்த படத்துல சொல்லுவாங்கல்ல படை பலம் அப்படின்னு, அது மாதிரி கட்டமைப்பு தான் ஒரு கட்சியினுடைய மிகப்பெரிய பலம். ஒன்றிய நகரம், பகுதி, பேரூர், இப்படி ஒட்டுமொத்தமா எல்லா துணை அமைப்பாளர்களும் சேர்ந்து தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல நின்னா 5,50,000 பேருக்கு மேல நிற்பாங்க. தமிழ்நாட்டில் ஒரே ஸ்ட்ரெச்சா 5 லட்சம் இளைஞர்களை கொண்ட ஒரே அமைப்பு திமுகவினுடைய இளைஞரணி தான். இந்த கட்டமைப்பு பலம் தான் இன்னைக்கு வரைக்கும் மற்ற கட்சிகளால புது அதிகார பலத்தோட உள்ள வந்தாலும் கட்சி ஸ்ட்ராங்கா நிக்கிறதுக்கு காரணம். தேர்தல் வெற்றி தோல்வி எல்லாம் 2வது விஷயம். ஒரு கட்சியினுடைய அடிப்படை கட்டமைப்பு அப்படிங்கிறது அந்த கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய மைக்ரோ லெவல் ஓட்ஸ், அது மட்டும் இல்லாம ஐடியாலஜிக்கல் சீட்ஸ். அதனாலதான் பாத்தீங்கன்னா தேர்தல் வெற்றி தோல்வி எல்லாம் தாண்டி இது மாதிரியான கட்சிகள் எப்பவுமே ஏன் நிக்குது அப்படின்னா அதுக்கு இதுதான் காரணம். ஒரு கட்சி தேர்தலில் வெற்றி பெறுது, ஜெயிக்குது அப்படின்னா அதுல பல ஃபேக்டர்ஸ் இருக்கு. நம்பர் 1 பாத்தீங்க அப்படின்னா அந்த கட்சி தேர்தலுக்கு முன்னாடி என்ன கூட்டணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான். அப்படி பார்த்தாலும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் திமுக தான் மிகப்பெரிய கூட்டணி கட்சியா இருக்கிறாங்க. 2வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஆளுங்கட்சியாக இருந்ததுன்னா என்னென்ன திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான். இப்ப திமுக தான் ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க. மிக முக்கியமான பல திட்டங்களை இந்த 5 வருஷத்துல உருவாக்கி அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்திருக்காங்க. 3வது ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு கட்சியினுடைய வெற்றி தோல்வியில அதனுடைய கட்டமைப்பும் இளைஞர்களுடைய ஸ்ட்ரென்த்தும் தான். அதனாலதான் பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில் நடந்த இளைஞரணி கூட்டத்தை தமிழ்நாடே ஏன் மற்ற எல்லா கட்சிகளும் புருவத்தை தூக்கி ஏன் பாக்குறாங்க அப்படின்னா இவ்வளவு ஸ்ட்ராங்கான கட்டமைப்பு, இவ்வளவு தூரம் எழுச்சியோட இருக்கா அப்படிங்கிறதா. காலங்காலமா இருக்கக்கூடிய கட்டமைப்பு தானே, இப்ப மட்டும் ஏன் இது ஒரு பெருசா பேசப்படுது அப்படின்னா அதனுடைய தலைமை ஏற்றிருக்கக்கூடிய ஆளுமை தான். சில நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா ஆளுமை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, ஸ்தாபனம் ரொம்ப வீக்கா இருக்கும். இன்னும் சில கட்சிகள் ஸ்தாபனம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், அதுக்கு ஆளுமை இல்லாம இருக்கும். ஆனா இப்ப தமிழ்நாட்டினுடைய இளைஞரணியில அதனுடைய ஆளுமையும் சரி, அதனுடைய கட்டமைப்பும் சரி, 2மே ஈக்குவலா பொருந்தி நிற்கக்கூடிய காலம் இது. அதனாலதான் இந்த திருவண்ணாமலை கூட்டம் அப்படிங்கிறது இவ்வளவு முக்கியமான எழுச்சி மிக்க விஷயமாக இருக்கு. வர 2026 தேர்தலுக்கு முன்னாடியே என்ன ரிசல்ட் வரப்போகுது அப்படிங்கிறத இந்த கூட்டம் வெளிப்படையா சொல்லியிருக்கு. பல புதிய கட்சிகளா இருக்கட்டும், ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஒரு எச்சரிக்கை உணர்வு உருவாக்கி இருக்கு. இது ஏதோ திருவண்ணாமலையோட மட்டுமே நிக்க போறது கிடையாது. அவங்களுக்கு இன்னும் 3 மண்டலங்கள் இருக்கு. அந்த மண்டலத்திலையும் இந்த அமைப்பாளர்களையும் துணை அமைப்பாளர்களையும் இறக்கி விட்டு ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை நடத்தி காமிக்க போறாங்க. இது தேர்தலுக்கு முன்னாடி தன்னுடைய படை பலத்தை ஒரு உற்சாகப்படுத்துவதற்காக நடத்தக்கூடிய மிக முக்கியமான பொறுப்பாளர்கள் கூட்டம். இதனுடைய இம்பாக்ட் 26 தேர்தலில் தெரியும். பொறுத்திருந்து பார்க்கலாம்.